வெப்சைட் அப்படி சொன்னாலே எக்கச்சக்கமான வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல நம்ம டெய்லி லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வெப்சைட் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட். என்ன வெப்சைட் பார்த்தீங்களா? test2 handwriting.com. இந்த வெப்சைட்டை பத்தி ஃபர்தரா பார்க்கலாம். நீங்க ஸ்டூடெண்டா, காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கலாம். எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த வெப்சைட் உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா அமைய போகுது. உங்களுக்கு எக்கச்சக்கமா அசைன்மெண்ட் தராங்களா? கவலையே வேணாம். உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சா மட்டும் போதும். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல போய் டைப் அடிச்சுட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போய் அந்த வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல டைரக்டா அந்த வெப்சைட்ல நீங்க டைப் அடிச்சாலும் சரி, டைப் அடிச்சு டைரக்டா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கும் அதுல டவுன்லோட் பண்றது. இதுல என்னென்னதான் சேஞ்ச் பண்ற மாதிரி தந்திருக்கிறாங்க பாத்தீங்களா? ஃபாண்ட் சைஸை நம்மளுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டெக்ஸ்ட் கலரை ப்ளூ இல்ல ரெட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட பேஜ் சைஸை சேஞ்ச் பண்ண முடியாது. டிஃபால்ட்டா A4 தான் இருக்கும். இப்போதைக்கு அது மட்டும் தான் தந்திருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் மஸ்ட் ட்ரை இட். நம்ம செகண்டா பார்க்க போற வெப்சைட் க்ளீன் அப் பிக்சர் அப்படி சொல்ற வெப்சைட். இந்த வெப்சைட் மூலமா நீங்க பிக்சர்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைச்சா ஈஸியா பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை பத்தி ஃபர்தரா தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட் மூலமா நீங்க ஏதாவது ஒரு இமேஜ்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட்டை ரிமூவ் பண்ண நினைச்சீங்களா? இந்த வெப்சைட் மூலமா ஈஸியா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இமேஜ்ல கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் இருக்கிறது பிடிக்கலாத பட்சத்துல இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணி அந்த கிளாஸை மட்டும் அழகா ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக தான் இந்த வெப்சைட். அந்த மாதிரி இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ்ல நீங்க இந்த மாதிரி ஏதாவது பார்ட்ஸ் ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்களா? அந்த இமேஜை இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணக்கு அப்புறம் பிரஷ் டூல கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பிரஷ் டூல உங்க இமேஜ் எந்த பார்ட்ஸை நீங்க ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பார்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த பிரஷ் டூல அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணக்க அப்புறம் உங்க இமேஜை ஜூமும் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு அழகா அந்த பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணக்க அப்புறம் ரிமூவ் பண்ணது நல்லா இருக்குதா இல்ல முன்னாடி இருந்தது தான் நல்லா இருக்குதா கம்பேர் பண்றதுக்கு ஐ பட்டனுமே தந்திருக்காங்க. மேல டாப்ல இருக்குது. அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி முன்னாடி இருக்கிறது நல்லா இருக்குதா இல்ல இப்ப இருக்கிறது நல்லா இருக்குதா செக் பண்ணிக்கலாம். முன்னாடி இருக்கிறதா நல்லா இருக்குற பட்சத்துல நீங்க அண்டூவும் பண்ணிக்கலாம். அண்டூ பண்றதுக்கு ஆப்ஷனுமே தந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் முடிச்சக்க அப்புறம் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தந்துக்கிறாங்க. டவுன்லோடர் பாத்தீங்களா 720 பிக்சல் வரைக்கும் தான் நம்மளால ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல வேணும்னு நினைச்சீங்கன்னா பே பண்ணி தான் வாங்கிக்கணும். இதுமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சோம்பேறியா? உங்களுக்கான வெப்சைட் தான் speechtested.com. இந்த வெப்சைட்டை பத்தி ஃபர்தரா தெரிஞ்சுக்கலாமா? இந்த வெப்சைட்ல நம்ம பேசுற வார்த்தையை டெஸ்டா கன்வெர்ட் பண்ணி அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். .doc இல்ல .txt ஃபைலா டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா கஸ்டமைஸ் ஆப்ஷன் தந்துக்கிறாங்க. செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்டோவா சேவ் ஆகிறதுக்கு ஆட்டோ சேவ் தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் வித் கேபிட்டல் அந்த மாதிரி தந்துக்கிறாங்க. ஃபுல்லி கேபிட்டல் அந்த மாதிரி எக்கச்சக்கமான கஸ்டமைஸ் ஆப்ஷனும் தந்திருக்கிறாங்க. இதுல அது மட்டும் இல்லாம ஷார்ட்கட்டும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எஸ் ஃபார் சாம் அப்படி நம்ம செட் பண்ணிட்டோமா, எஸ் சொல்லும் போது எல்லாமே சாம் அப்படி வரும். இந்த மாதிரி கஸ்டமைஸா நம்மளால ஆடும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர் தந்துக்கிறாங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் நம்ம letsenhance.io அப்படி சொல்ற வெப்சைட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஏதாவது இமேஜ் ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிக்கலாம். ஒரு அளவுக்கு குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி தரும். அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நீங்க யார்கிட்ட இருந்து ஏதாவது ஃபைல் வாங்குறீங்களா, பிக்சர் வாங்குறீங்களா, இல்ல வீடியோ வாங்குறீங்களா, இல்ல ஏதாவது அன்ட்ரஸ்டட் வெப்சைட்ல இருந்து ஏதாவது வீடியோ இல்ல ஏதாவது இமேஜ் இல்ல ஏதாவது ஃபைலை டவுன்லோட் பண்றீங்களா? கண்டிப்பா அதுல வைரஸ் இருக்குதா செக் பண்ணணும். அதுக்கான வெப்சைட் தான் virustotal.com. நீங்க எந்த ஃபைல்ல வைரஸ் இருக்குது செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணக்கு அப்புறம் ஸ்கேன் கொடுங்க. ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா ஏதாவது வைரஸ் இருக்குதா அது செக் பண்ணி காட்டி கொடுக்கும். அப்படி வைரஸ் இருக்கிற பட்சத்துல அந்த ஃபைலை பெர்மனண்டா டெலீட் பண்ணிருங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி வெப்சைட்ல நீங்க செக் பண்றது ரொம்ப கட்டாயமாயிட்டு. செக் பண்றது ரொம்ப நல்லது. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். போய் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல தெரிவிங்க. ஃபைனலா நம்ம urlvoid.com அப்படி சொல்ற வெப்சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வெப்சைட்டுக்கான வெப்சைட். புரியல?
பார்க்கலாம். இந்த வெப்சைட் மூலமா ஒரு வெப்சைட் செக்யூரான வெப்சைட்டா இல்ல அன்செக்யூரான வெப்சைட்டா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எந்த வெப்சைட் செக்யூர் இல்ல அன்செக்யூர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட URL காப்பி பண்ணிட்டு வந்து இந்த வெப்சைட்டை பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்களா அந்த வெப்சைட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே வரும். அதுல வந்து செக்யூரா இல்ல அன்செக்யூரா இல்ல லாட்டிடியூடா லாங்கிடியூடு எந்த ரீஜியன் எந்த சிட்டி எல்லா இன்ஃபர்மேஷனும் தரும். இது மூலமா அது ட்ரஸ்டடா இல்ல அன்ட்ரஸ்டடா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்ல மற்ற வீடியோவும் நம்ம சேனல்ல பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோல நம்ம சந்திப்போம்.